Hello friends, welcome to Aslan channel. இன்றைக்கி நம்ம துரந்தர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். துரந்தர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, துரந்தர் படம் பயங்கர வயலன்ஸ், ஐயோ பயங்கர இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயலன்ஸான படங்களை வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி வயலன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது யாருமே இது வந்து பண்ணது கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இந்த சுப்பிரமணியபுரம் இந்த மாதிரி படங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, படத்துக்கு வந்து தேவையான அளவு வயலன்ஸ், எந்த அளவு வயலன்ஸ் வந்து தேவையோ, அந்த ரியலிஸ்டிக்காக வந்து காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு வந்து எடுப்பாங்க. சுப்பிரமணியபுரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வச்சு தலையெடுக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம் தான் நம்ம வந்து ராங் டர்ன்லாம் வந்து பார்த்த டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் கேட்டகரி. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கேட்டகரி நம்ம அந்த லோகேஷ் கனகராஜ், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்க படம்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவங்க படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக, அதாவது வந்து இந்த அளவுக்கு தேவையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி வயலன்ஸ் வந்து கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள வந்து ஒரு லிமிடேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் கேட்டகரி. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ பைசனாக இருக்கட்டும், இந்த வட சென்னையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசுரனாக இருக்கட்டும். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாகவே இருக்கும் வயலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் லிமிட்டுக்குள்ளேயே தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாகவே போயிருப்பாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி 3ல் வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் மாதிரி படங்கள் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் வந்து வரல அப்படின்னு வந்து கண்டிப்பாக உறுதியாக வந்து சொல்லலாம். இதுதான் ஹையஸ்ட் கேட்டகரி இந்தியாவில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை எடுக்கிற சீன் டெப்த்தாக வந்து போய் இது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரி 4ல் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த படங்கள் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். சென்சார் போர்டையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா அது பாரிசாலன் கூட வந்து பேசியிருப்பார். ஸோ இந்தியா மாதிரி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வயலன்ஸ் எல்லாம் வந்து காட்டக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜனத்தொகை, ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஹாலிவுட்டில் வந்து எடுக்கிறான்னா அவன் வந்து படமாக பார்த்துட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுவான். வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அவனுக்கு வந்து பெருசாக வந்து அது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம ஊரில் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட் வைக்கிறது, ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் போகிறது அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் ஹீரோ வந்து அதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க மனசுக்குள்ள அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கேட்டகரியில் வந்து ஜெயிலர் இதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி வரலாம். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த மாதிரி படங்கள் கிடையாது. வந்து இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4th கேட்டகரியில் வந்து ராங் டர்னு, ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேட்டகரியில் இவங்க வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸோட எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸோட எக்ஸ்ட்ரீம் எண்ட், ரியாலிட்டியோட எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்கள் எந்த பார்ட் வேணால் எடுத்துங்க, அதில் வர ஒரு பார்ட்டில் வர வயலன்ஸ் அது துரந்தரில் இருக்குதான்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் வந்து படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டு. கண்டிப்பாக இல்லை, அந்த படங்கள் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த அளவுலாம் இது கிடையாதுப்பா. அது துரந்தர் 3 வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் கூடலாம் கம்பேர் பண்ணுற அளவு வயலன்ஸ்லாம் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனில் வந்து மண்டை உடஞ்சி அப்படியே சதறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பயங்கர ஒரு ரியாலிட்டியோட வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த சடனாக இதுலேயே வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துருவோம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா அதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது, சடனாக நடக்கும். வந்து பார்த்திங்கன்னா சால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் இதெல்லாம் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளிக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கொண்டு போய் இவன் வந்து ஃபாஸ்ட்டாக சடனாக இது பண்ணுவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு முன்னாடி தெரியும், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளால் பார்க்க ஒரு சில சீன்லாம் வந்துங்க படம் பார்க்கும்போது வந்து நான் திரும்பிக்கிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஷாக் டைப் ஆஃப் மூவிஸ். ராங் டர்ன் வந்து சொல்லவே வேணாம், உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. வந்து ஸோ அது கேனிபால் படம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வச்சு உயிரோடு வச்சு ஒரு மனுஷனை வச்சு அவனுடைய ஃப்ரெண்டையோ அவனுடைய ரிலேட்டிவோ லவ்வரையோ வச்சு இவங்க வந்து சாப்பிட்டுருப்பானுங்க. வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ராங் டர்ன் 4லாம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிருப்பானுங்க. வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இது அப்படின்னு வயலன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதுதான் ஹையஸ்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுக்கு மேலேயும் சில படங்கள் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு 5th கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு வயலன்ஸ்லாம் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா. அதாவது மற்ற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கதைக்கு தகுந்தாற் போல் வந்து வயலன்ஸ் வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வயலன்ஸை வந்து எழுதிடுவாங்க வந்து பார்த்திங்கன்னா. வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் கொடூரத்தை வந்து அவங்க மனசில் யோசித்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கதையே எழுதியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா. இந்த கேட்டகரியில் நிறைய படங்கள் இருக்காது வந்து பார்த்திங்கன்னா. சில படங்கள் தான் இருக்கும். அதில் நான் வந்து லிஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுனாங்க நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. நான் ஒரு சில லிஸ்ட்டெலாம் வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஹியூமன் சென்டிபீட் 1 and 2 இந்த ஹியூமன் சென்டிபீட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆனால் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஹாஸ்டலும் இந்த லிஸ்ட்டில் தான் வரும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வயலன்ஸ் வந்து யோசிச்சிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு வயலன்ஸை யோசிச்சுட்டு அந்த ஹியூமன் சென்டிபீட் படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஹியூமன் சென்டிபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு என்ன ஆசைன்னு பார்த்திங்கன்னா, வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுது தச்சு பேக் சைடு வந்து அவங்களுடைய பேக் சைடில் இவங்களோட வாயை வந்து அப்படியே வந்து தச்சு அதுக்காக பல்லுகளெல்லாம் உடச்சி இது பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது ஒரு மண்புழு மாதிரி ஒரு இன்செக்ட் மாதிரி அவங்கள வந்து சுற்றி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் வந்து ஒரு சென்டிபீட் மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமாலாம் வந்து இந்த சைடில் இருக்கிறவங்க வந்து இனிமாலாம் கொடுப்பாங்க. அதாவது இவனோட வாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து இவங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து டச் ஆகிருக்கும். அதனால் அந்த வாந்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த அவங்க வந்து பாத்ரூம் போகிறதுலாம் வந்து ஐயோ அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே இல்லைங்க. அது பயங்கரமாக இருக்கும். இதை விட மோசமான ஒரு படம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த டெரிஃபயர் அப்படின்ற படம் வந்து. இந்த டெரிஃபயர் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் இந்த டெரிஃபயருடைய 3rd பார்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு சீன் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுவேன் த்ரோட்டை வந்து கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எலியை விடுவான் வந்து பார்த்திங்கன்னா. அது யோசிச்சு பாருங்கள். இதை விட ஒரு மோசமான வயலன்ஸ் ஒன்று இருக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் வந்து. ஸோ இந்த மறதி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வயலன்ஸ்க்காக வந்து அதாவது வந்து வயலன்ஸ்க்காகனே எடுத்த படம் இது வந்து பார்த்திங்கன்னா. அதாவது கதைக்கு தேவையான வயலன்ஸ்லாம் கிடையாது வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் இப்படி தான்டா நாங்கள் வந்து வயலன்ஸ்க்காகவே வாழ்கிறவங்கடா. நாங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்களும் சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா. நான்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபேன்லாம் கிடையாது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அது சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து பார்த்தேன் அவ்வளோதானே தவிர வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நிறைய பேசலாம். நான் நெக்ஸ்ட்டு யாராருக்கெல்லாம் வேணும்னு கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதை பற்றி வந்து பேசுகிறேன்.